அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு 6:30 ஆரம்பிச்சு 6:30 இல்லை 7:30 ஆரம்பித்து ஒரு 10:30 வரை ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகுது. ஆப்ரேஷன் சிந்தூர் இன்றைக்கி நடக்க போகுது. அதுவும் துபாயில் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடக்க போகிறது. அந்த போர் துபாயில் நடக்க போகிறது. இது ஏன் என்று நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்தியாவை பொறுத்தவரை ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு, அதாவது அந்த செசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ் என்று சொல்லுவாங்களே, போர் நிறுத்தம் இருதரப்பிலும் முடிந்த பிறகு இந்தியா என்ன சொல்லிச்சு, ராஜ்நாத் சிங் குறிப்பாக நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார், நம்முடைய பிரதமர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். என்றைக்கு வேணாலும் நாங்கள் ரிவைவ் பண்ணி மறுபடியும் நாங்கள் போர் தொடுப்போம் என்று சொன்னார்கள். அப்போ இப்போவும் என்னை பொறுத்தளவில், இல்லை என்றால் இந்தியாவை பொறுத்தளவிலே ஆப்ரேஷன் சிந்தூர் என்று நிலவில் தான் இருக்கிறதே தவிர இன்னும் முடியவில்லை. அப்போ இந்த போர் நிலவில் இருக்கின்ற ஒரு இரு நாடுகள், இந்தியாவும் பாகிஸ்தானும், இதுக்கு நடுவில் ஒரு கிரிக்கெட் ஆடுறது ஒரு கேடான்ற அந்த கேள்வி நிச்சயமாக என் மனதில் இருக்கிறது, உங்கள் மனதில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது ஏன் நடக்கிறது என்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்குது. அது துபாயில் ஏன் நடக்கிறது என்ற அந்த கேள்வி அனைவர் முன்னாலேயும் இருக்கிறது. ஒரு காலத்தில் துபாயில் விளையாட்டை நிறுத்தி வைக்க காரணம் BCCI, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா, நிறுத்தியதுக்கு காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அங்கே சூதாட்டம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பெரிய ஒரு இக்கானமி அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்துக்கு தான் அங்கே துபாயில் ஆடக்கூடாது என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். அதன் பிறகு பல காரணங்களுக்காக மறுபடியும் துபாயில் ஆட ஆரம்பித்தார்கள். வெளியுறவுத்துறையினுடைய UAE அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சு ஆரம்பித்தார்கள். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை அங்கே நிறுத்திவிட்டு அடுத்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். IPL நம்ம ஆரம்பித்த அந்த சமயத்தில் பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் அதில் ஆடிக்கொண்டிருந்தார்கள். 2009 நினைக்கிறேன், சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் அந்த சமயத்தில் அவர் டிசைட் பண்ணுறார், இல்லை இவர்கள் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானியர்கள் விளையாடக்கூடாது, ஏனென்றால் இது டைரக்டாக தீவிரவாதத்துக்கான அந்த காசாக மாறுகிறது. இந்த பணம் எல்லாம் நேராக தீவிரவாதிகளுக்கு உதவும் விதமாக இருக்கிறது. நான் பார்த்துருக்கோம், இந்த ஷாஹித் அஃப்ரீதிலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல நபர்கள் அந்த ஆபரேஷன் சிந்தூர் சமயத்திலையும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி எந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருந்திருக்கார்கள் என்றால் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் கிரிக்கெட்டர்ஸ் இன்னும் பெரிய சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் என்ன காசுக்கு காஸ்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறார்கள் என்ற அந்த விஷயம் இருக்கிறது. அப்போ IPL பாகிஸ்தானியர்கள் விளையாடக்கூடாது என்ற அந்த தீர்மானம் அரசாங்கம் எடுக்கிறது, இந்திய அரசாங்கம் எடுக்கிறது. அதன் பிறகு IPL அவர்களை யாரும் ஆட விடவில்லை என்றது ஒன்று. அதற்கு முன்னால் BCCI ஒரு முடிவெடுக்கிறது, இல்லை இந்த மாதிரி துபாயில் ஆடக்கூடாது என்ற ஒரு முடிவெடுக்கிறது. இப்போ அந்த ரெண்டுக்கும் மாறாக இன்னைக்கு ஒரு போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த போர் நிலையில் இந்தியா என்ன டிசைட் பண்ணுது, இந்த மாதிரி நாங்கள் ஆட போகிறோம், பாகிஸ்தான் கூட ஆட போகிறோம், கிரிக்கெட் ஆட போகிறோம் என்ற ஒரு முடிவு எடுக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக ஒரு சீனியர்ஸ், இந்தியா சீனியர்ஸ் பாகிஸ்தான் சீனியர்ஸ் பண்ணி சொல்லி ரெண்டு டீம் இன்னொரு டோர்னமெண்ட்டில் ஆடிக்கொண்டிருந்தது நமக்கு அனைவருக்கும் தெரியும். அதுவும் வெஸ்ட் ஏஷியாவில் தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் கூட இந்தியாவுடைய அந்த ஸ்பான்சர் மேக் மை ட்ரிப்னு நினைக்கிறேன், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பாகிஸ்தான் கூட இந்த மாதிரி இந்தியாவை அட்டாக் பண்ண ஒரு நாடு, துரோகம் விளைவித்த நாடு, அவர்களோட ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டூர்னமெண்ட்ல இருந்து இந்தியா பின்வாங்குது. இதே மாதிரி ஐ திங்க் இன்னொரு டூர்னமெண்ட்ல இருந்து கூட இந்தியா வேறு விளையாட்டில் கூட இந்தியா பின்வாங்குது, நாங்கள் பாகிஸ்தான் கூட ஆடவே மாட்டோம் என்று பின்வாங்குது. என்ன மாறுச்சுன்ற அந்த கேள்வி இருக்குது இல்லையா? என்ன மாறுச்சுன்னா, அமித்ஷானுடைய பொருள் அங்கே உட்காந்துருக்காரு என்ற ஒரு மாற்றத்தை தவிர எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்றதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதாவது இந்த போர் நிறுத்தம் என்பது இந்தியா ஹேஸ் நாட் செட் ஆபரேஷன் சிந்தூர் ஹேஸ் finished, has been completed, has ceased அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்தியா இதுவரை குறிப்பிடவில்லை. ஒன்று. ரெண்டாவதாக துபாயில் ஒரு மேட்ச் நடக்கும்போது, இல்லை என்றால் வெஸ்ட் ஏஷியாவில் மேட்ச் நடக்கும்போது அங்கே அது சூதாட்டத்துக்கு நிச்சயமாக தடை கிடையாது. அதனால யார் வேணாலும் சூதாட்டலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இதிலிருந்து பாகிஸ்தானை சார்ந்த, இல்லை என்றால் பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு உதவுகின்ற நபர்கள் எத்தனை பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் அதில் காசு பண்ணுவாங்கன்ற விஷயம் இருக்கிறது. அப்போ இந்த விளையாட்டில் இந்தியா தோக்குறதோ, இல்லை என்றால் பாகிஸ்தான் தோக்குறதோ, இந்த ஓவரில் யார் அவுட் ஆகிறாங்க, இந்த யார் அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க, இந்த விஷயத்தை தாண்டி நிச்சயமாக அதில் வேற பல கண்ணோட்டம் இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்திலிருந்து அவர்கள் பெரிய அளவில் காசை ஈட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இது இந்தியாவில் நடந்தால் முடியாதான்னு கேட்டால், இந்தியாவில் நடக்கிற மேட்சுக்கு கூட நீங்கள் துபாயிலையோ இல்லை என்றால்
வேற இடத்துலயோ பெட் பண்ணலாம். ஆனால் டைரக்டாக உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அதாவது ஒரு டீமோடைய ஆக்சஸோ இல்லை என்றால் பிளேயர் ஆக்சஸோ வந்து எங்கேயுமே உங்களுக்கு இல்லாத ஒரு நிலை வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் துபாயில் பெட் பண்ணாலோ, ஆஸ்திரேலியா பெட் பண்ணாலோ, யூகேல பெட் பண்ணாலும் பெட்டிங் தவறு என்று இந்த நாடுகள் யாரும் கருதவில்லை. இந்தியாவில் வந்து சமீபத்தில் வந்து பெட்டிங் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. அந்த பல டீம்ஸ் சூதாட்டம் பாரி இருக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அப்போ அதற்கும் எதிரான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எதற்காக பிசிசிஐ வந்து எதற்காக வந்து இனி வந்து நாம துபாயில் ஆடக்கூடாதுன்ற முடிவு எடுத்து இப்போ வந்து மறுபடியும் இப்போன்னு கிடையாது, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து அதே ஒரு நிலைமைக்கு திரும்பி போனோம்ன்றது கேள்வி என் முன்னால் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஐபிஎல் ஆடக்கூடாது என்று வைத்துக்கொண்டு அதன் பிறகு வந்து அதே நபர்களோடு மறுபடியும் வந்து நாம் வந்து இப்போ விளையாட போகிறோம். மூணாவதாவது, சூதாட்டில் இருந்து வருகின்ற காசுகள் அது பாகிஸ்தானியர்களுக்கு எந்த அளவுக்கு போகுது என்ற அந்த கேள்வி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி வந்து இன்னும் நம்மளுடைய ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் சீஸ் ஆகவில்லை, முடியவில்லை என்று இந்த அரசாங்கம், பாஜக அரசாங்கம் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற நிலைமையில் வந்து மறுபடியும் இந்த பாகிஸ்தானியர் கூட ஆட வேண்டிய அவசியம் என்ன? இந்த 4 கேள்விகள் வந்து பாஜக இன்றைய அரசாங்கம் வந்து பதில் அளிக்கத்தான் வேண்டும். அரசாங்கத்தை நோக்கி தானே கேள்வி வரும், எதிர்கட்சி தரப்பில் இருக்கிற நபர்களை நோக்கி கேள்வி வராது. இதனால வந்து நான் ஏதோ பாஜகவுக்கு எதிரானவன் இல்லைன்னா பாஜக அரசாங்கத்துக்கு எதிரானவன் கிடையாது. அரசாங்கம் செய்கின்ற தவறான நடவடிக்கை, தவறான வழிநடத்தல், இல்லை என்றால் தவறான அந்த போஸ்டரிங் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டரிங்கை நாம் அனைவரும் கேள்வி வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பாக்கி அனைத்து நாடுகளும் வந்து ஒவ்வொரு விளையாட்டிலும் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்றுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட பார்வையாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த போருக்கும் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற விஷயங்களுக்கும் எல்லாம் நல்லது கெட்டது உறவுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயமான நான் பார்க்கிறேன். ஆனால் இப்ப இருக்கின்ற இந்த எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா நேஷனலிஸ்ட் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ வந்து நீங்க ஒரு பாகிஸ்தானியரோட தொடர்பு இருந்தாலே நீங்க வந்து ஓஹோ நீங்க என்ன இப்படிப்பட்டவரா, நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு விலை போயிட்டீங்க, நீங்க ஐஎஸ்ஐ காரர் என்று சொல்லிட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய உளவுத்துறையிலிருந்து கோதி ஏஜென்சிஸ் இருக்கார்கள் இல்லையா, லேப்டாப் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அந்த ஒரு அகராதியை எடுத்து பார்த்தால் இது ஒரு தேச துரோக நடவடிக்கையை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் இது தேச துரோகம் எல்லாம் கிடையாது. தாராளமாக இன்னைக்கு ஆடலாம் என்ற ஒரு இடத்திலிருந்து நான் பேசினால் கூட பாஜக விசுவாசிகளினுடைய அந்த ஒரு அவருடைய அகராதிகள் எடுத்து பார்த்தால் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானை வந்து கிரிக்கெட் களத்தில் எதிர்கொள்வது, ஆபரேஷன் சிந்தூர் நிலவில் இருக்கின்ற சமயத்தில் வந்து எதிர்கொள்வது ஒரு தேச துரோக நடவடிக்கையாக தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.